ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவாக 1/5/2024 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ராசி வாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளையும் எந்த மாதிரியான தீமைகளையும் தர இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு பார்வை. யாரெல்லாம் கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா, அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களை கொண்டுள்ள நண்பர்கள், சதயம் நட்சத்திரத்தை கொண்டுள்ள நண்பர்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள். கும்பராசியை பொறுத்தவரையிலும் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 1/5/2024 ஆண்டிற்கு பிறகு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் அமர்கிறார். குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு இயற்கை சுபகிரகம், மாபெரும் ஒளி கிரகம். இருக்கிற 9 கிரகங்களில் மிகுந்த சுபத்தன்மையை தருகின்ற கிரகம் குரு பகவான். எனவே குரு பகவான் மிகப்பெரிய அளவிற்கு தீமைகளை ஒருபோதும் தரமாட்டார். தசாபுத்தி காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கெடுதல்களை தருகின்ற நிலையில் இருப்பார். இருந்தாலும் கூட ஒரு குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம். எனவே மிகப்பெரிய அளவிற்கு தீமைகளை ஒருபோதும் தரமாட்டார், எப்பொழுதும். அப்போது அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரஸ்தானம், சுகஸ்தானம், தாயார் மனை, வீடு, நில, வாகனங்களை தருகின்ற ஒரு இடம் அது. அப்போ 4ஆம் இடத்தினுடைய பலன்களை குரு பகவான் நிச்சயம் தடுக்க மாட்டார். சரிங்களா? அப்போ நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அளித்தருவார். ஏன்னா உங்களுடைய தனாதிபதி, உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி, உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி, அவர் 4ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போ நிச்சயமாக ஒரு சுகபோகமான வாழ்க்கை தருவார். தாயாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழல், தாயினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், அதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அற்புதமான ஒரு காலகட்டம் தான். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த கிரகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் தன்னுடைய 5ஆம் பார்வையால். 8ஆம் இடம் என்பது என்னன்னா, 8ஆம் இடத்தினுடைய குருவுடைய பார்வையால் 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மை அதிகரிக்கும். 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மை என்ன? வெளிநாடு, வெளி மாநிலங்களில் செல்வதற்கு உண்டான ஒரு சூழல். நிச்சயமாக இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தைகளில் ட்ரேடிங் பண்ணுறது, முதலீடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். எல்ஐசி மாதிரியான காப்பீடு சம்பந்தமான இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். கும்பராசியில் பிறந்து வெளிநாடு சம்பந்தமான துறைகளுக்கு, வெளிநாடு சம்பந்தமான இடங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மை அதிகரித்து உங்களுக்கு பிறந்த இடத்திலிருந்து வெளியில் செல்வதற்கு உண்டான சூழல் நிச்சயமாக அமையும். நிச்சயமாக அமையும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுநாள் வரை தொழிலில் உங்களுக்கு விருத்தி இல்லைன்னு சொன்னால், நஷ்டங்களும் கஷ்டங்களும் இருந்ததுன்னு சொன்னால், இந்த குருவுடைய பார்வையானது தொழில் ஸ்தானத்தில் விழும் பொழுது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும்,
அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சமுதாய அந்தஸ்து கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்வை செய்வது போல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வை செய்கிறார். எப்பொழுதுமே ஜனன காலகட்டத்திலையும் சரி, கோட்சாரத்திலும் சரி, 8, 12ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு பூர்வீகத்திலிருந்து வெளியில் தான் அவங்களுக்கு வேலையே. அப்போது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு கண்டிப்பாக செல்வீங்க. வேலைவாய்ப்பு தேடி செல்லுங்கள், நிச்சயமாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அயன சயன போகஸ்தானங்கிறான், நிம்மதியான தூக்கம், சுகபோகமான வாழ்க்கை. சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து திரிந்தாலும் கூட அதில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கும்பராசி என்பவர்களுக்கு தற்பொழுது 7.5 சனி, ஜென்ம சனி, சனியினால் உங்களுக்கு ஒரு சில தீமைகள் இருந்தாலும் கூட குரு பகவானால் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இல்லை. 7.5 சனியும் கூட உங்கள் ராசி அதிபதி சனியாக இருப்பதால் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு கவலை கொள்ள தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதனால் 7.5 சனி நடக்கின்ற போதிலும் குரு பகவான் உங்களுக்கு சற்றே ஆறுதல் தருகின்ற சூழலில் அமர்கிறார். 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடத்தில் அமர்ந்து 8, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். எனவே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு சரிங்களா நிச்சயம் கிடைக்கும். காப்பீடு போன்ற இடங்களில் முதலீடு செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தைகளில் கொஞ்சம் அதிக பணம் கூட நீங்கள் போடலாம். நிச்சயமாக உங்களுடைய தசாபுத்திகள் ஜனன காலத்தில் உள்ள உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களினுடைய நிலை, தசாபுத்திகள் லக்ன பலமாக இருந்தால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு காலமாகவே அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு நன்றி.